ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த உலகத்திலே ரொம்பவே விசித்திரமான ஒரு தீவை பற்றித்தான். இது ஸ்பெயின் நாட்டுக்கு உட்பட்ட கனாரி தீவுகளில் இருக்கக்கூடிய லான்சரோட்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு. ஸோ இந்த தீவு நாம் எல்லாரும் பார்க்குற மாதிரி சாதாரண தீவு கிடையாது. ஸோ இது முழுக்க முழுக்க எரிமலைகளால் உருவாக்கப்பட்ட தீவாக இருக்குது. அதனாலே இதோட ஹிஸ்ட்ரியுமே ரொம்பவே யூனிக்காக இருக்குது. ஸோ இந்த தீவோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதி முழுக்க தீப்பாறைகளால் நிறைஞ்ச எரிமலைகளால் சூழப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த எரிமலைகள் வெடிச்சதால தான் இந்த லான்சரோட்னு சொல்லக்கூடியது ஒரு தீவாக உருவாகிச்சு. ஸோ இங்கே இருக்கிற திமான் பாயான்னு சொல்லக்கூடிய எரிமலை பார்த்தீங்கன்னா 1700 வருடங்களுக்கும் 1800 வருடங்களுக்கு நடுவில் ரொம்பவே கொடூரமான முறையில் வெடிச்சிச்சு. ஸோ அந்த வெடிப்பு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் வரை காட்டியுமே தொடர்ந்து நடந்திருக்கு. ஸோ அந்த வெடிப்பிலிருந்து வெளிவந்த சிவப்பு நீர்ம பாறைகள், கருப்பு சாம்பல்கள், உருகிய கற்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த தீவோட நில அமைப்பை முழுக்க மாற்றிருக்குன்னு சொல்லலாம். அதனால தான் லான்சரோட் இன்னைக்கு சிவப்பு நிறமான பாறைகள், கருப்பு மணல் கடற்கரை, உறைந்த தீப்பாறைகள், வெடிச்சோடிய நிலங்கள் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு வித்தியாசமான தீவா இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற நிலத்தடியில் வெப்பம் பார்த்தீங்கன்னா 100 to 200 டிகிரி வரை இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நாம் கையை தரைக்கு கிட்ட கொண்டு போனாலே வெப்பத்தை நமக்கு உணரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தரையில் நீரை ஊற்றினாலே உடனே அது ஆவியாகி மேலே போயிடும். இது ஒரு இயற்கை கீசர் போல வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லான்சரோட்டில் வாழ்ந்த பழைய மக்கள் குவாஞ்சின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. இவங்க இயற்கையை வணங்குற வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஸோ எரிமலைக்கு சக்தி இருக்குது, அதனால தான் தீவு உயிரோடு இருக்குன்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. இங்கே இருக்கிற எரிமலைகள் ஒவ்வொன்றா வெடிக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த தீவு எங்களை எச்சரிக்குதுன்னு சொல்லி அந்த பகுதிகளை விட்டு வேறு இடங்களுக்கு அவங்க மாறி இருக்கிறாங்க. ஸோ இங்குள்ள வீடுகள் கூட எரிமலை கருப்பு கல்லால் தான் கட்டப்பட்டிருக்கு. ஸோ அந்த கல்லுக்கு வெப்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த தீவு உலகம் முழுக்க வித்தியாசமான இயற்கை, எரிமலை ஹிஸ்டரி அண்ட் கருப்பு மணற்பரப்பு, சிவப்பு மலைகள், சுரங்கமான தீப்பாறை குழிகள் இதெல்லாம் பார்க்க வர சுற்றுலா பயணிகளால் நிரம்பி இருக்கு. ஸோ இந்த தீவு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தீவு மட்டும் இல்லை, பூமி எப்படி அதனுள்ள இருந்து கொண்டு இருக்குது, அது எப்படி ஒரு நிலத்தை உருவாக்குது, அது எப்படி மனிதர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிளாக இருக்குது.